நீங்க இது பண்ணாரு. நான் என்னுடைய பேச்சு என்னுடைய கண்ணியை நான் எதுவும் பேசுவேன். அதை பேசுவதற்கு தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இல்ல. எந்த சட்டத்திட்டத்துக்கு நீங்க தடுக்கிறாங்க, உனக்கு எந்த அதிகாரம் என்ன? தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பின்கதவால் வந்த தவிசாளர் அவர்களே மற்றும் நாம் மிகவும் மதிக்கின்ற எங்களுடைய ஜும்மா பள்ளி வாயில் சபை நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கின்ற என்னுடைய கௌரவ பிரதி தவிசாளராக இருக்கின்ற சகோதரர் நுகைல் அவர்களே மற்றும் எங்களுடைய அமீர் ஆசிரியர் மற்றும் என்னுடைய கிருபா பிரதேச சபை உறுப்பினர், என்னுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பர் அவர்கள் மற்றும் எங்களுடைய யோகேஸ்வரன் பிரதேச சபை உறுப்பினர், எங்களுடைய கௌரவ தாஜுதீன் அவர்கள் மற்றும் எங்களுடைய சமூக செயற்பாட்டாளர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஹலாட்டின் ஹாஜியார் அவர்கள் மற்றும் எங்களுடைய NPP கட்சியைச் சேர்ந்த சகோதரர் பாத்திகன் அவர்கள் மற்றும் எங்களுடைய தியாவத்தவ வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய காதர் அஹமத் அவர்கள், காவத்தமனையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய சகோதரர் அஸ்வர் அவர்கள், எங்களுடைய பட்டியல் வேட்பாளராக வந்திருக்கின்ற அலி அன்சார் அவர்கள் மற்றும் NPP கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய லத்தீப் மௌலை அவர்கள் மற்றும் எங்களுடைய பஸ்மினா மஸ்வானா மற்றும் எங்களுடைய மேற்கு வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ரிஸ்வீன் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற எங்களுடைய பார்வையாளர்கள் மற்றும் எங்களுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். முதலில் நான் இந்த பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டு கிழக்கு வட்டாரத்தில் எந்த விதமான பணங்களும் கொடுக்காமல் ஹலாலான முறையில் வெற்றி பெற்றவன் என்ற ஒரு வகையில் நான் முதலில் அந்த மக்களுக்கும் இறைவனுக்கும் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நான் இந்த பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட பொழுதோ அந்த மக்கள் எனக்காக என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக தியாகத்தோடு என்னோடு சேர்ந்து செயற்பட்டவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களாகவே எனக்கு சிறப்பிடித்து என்னை இந்த பிரதேச சபைக்கு கிழக்கில் என்னை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். முதலில் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு நான் இந்த இடத்தில் நன்றி தெரிவிக்க வேண்டும். முதல் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். தவிசாளரை பொறுத்த மட்டில் இவர் ஒரு துரோகி. நான் முதல் பேசுவேன். நான் என்ன விஷயங்கள் கண்ணீர விஷயங்களை நான் பேசுவதற்கு இடம்பெறணும். இல்ல ஏன் சொல்ல முடியாது, நான் சொல்லுவேன். சொல்றதுக்கு எனக்கு இருக்குது. இல்ல எங்க வரையாறு நீங்க முதலாவது நீங்க காய்ச்சிட்டு அப்புறம் பண்ணிட்டு அப்புறம் மரியாதையா காய்ச்சி பண்ணு சரியான சொல்லுங்க. நீங்க இது பண்ணாரு. நான் என்னுடைய பேச்சு என்னுடைய கண்ணியை நான் எதுவும் பேசுவேன். அதை பேசுவதற்கு தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இல்ல. எந்த சட்டத்திட்டத்துக்கு நீங்க தடுக்கிறாங்க, உனக்கு எந்த அதிகாரம் என்ன? விளங்குதானே? ஒரு பிரதேச சபையில என்னுடைய கண்ணி உரையை நான் சொல்லி போட்டு நான் பேசுறதுக்கு பேசலாம். அது நாங்க பாப்போம். நாங்க இது பண்ணி சரியாக நான் என்னுடைய பேச்சு சரியாக நான் பேசியாக வேண்டும். நீங்க நான் பேசுறதை தடுக்கிறார். உங்க தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரம் எந்த உரிமை இல்லை. நீங்க விலகி கொள்ள வேணும். ஏன் சார் நான் பேசுவேன். நான் பேசுவேன். நான் பேசுவேன். யார் சம்பந்தம் பேச சொல்றீங்க? நான் இல்ல கவிசாகம் தான் பேசணும். அடுத்தது முதலில் நான் இந்த கவிசாகரை பற்றி நான் பேச வேண்டும். நாகரிகத்தை பற்றி பேசுகிறவர்கள் நாகரிகத்தை பற்றி இவர் நாகரிகமாக வந்ததாக நாகரிகமாக வந்திருப்போம். இந்த சபைகளை ஆட்சி அமைச்சிருக்கின்ற கட்சிகள் தனிப்பட்ட கட்சிகள் பெரும்பான்மை இல்லை. இருந்த போதிலும் 3, 4, 5 கட்சிகள் ஒன்றிணைந்த ஆட்சியாக அமைக்கப்பட்டு அவ்வாறுதான் நம்ம எமது பிரதேச சபையிலும் அவ்வாறு எச்சேசி
சொன்ன விஷயம் இது வந்துட்டு கண்ணீர் இது பண்ணிட்டு அடுத்தடுத்து இந்த உயர்நிலை சபைக்கு தவிசாளர் நிற்கிற ஏதாவது சட்ட திட்டங்கள் இருந்தா நீங்க அந்த சட்ட அப்படி இல்லைன்னு ஒத்து வைக்கப்படும். நீங்க வெளியேற்றப்படுவீங்க. கம்பியை குறைச்சு சீமந்த குறைச்சு கல்லறையில் ரோட் போற மாதிரி சபையில் நினைக்கிறீங்க நீங்க நீங்க இது பண்ண முடிவடைந்ததாக இதெல்லாம் பேசணும். நீங்க நான் பேசுறதுக்கு ஒவ்வொரு உறுப்பினருக்கு 5 நிமிடங்கள் மட்டும் சொல்லுவீங்க. 5 நிமிடம் நான் பேசுறீங்க. நீங்க 3 நிமிடம் பேசிட்டு நீங்க போடலாம். நீங்க போடுற நீங்க போற லிமிட்ல 5 நிமிடம் தான் இல்ல. 5 நிமிடம் முடிஞ்சு ஒரு மெம்பருக்கு வேண்டிய மாதிரி நீங்க பேசுறீங்க. வழங்கப்பட்ட விஷயம் ஒரு தெளிவாக சொல்ல வேண்டும். தவிசாளர்கள் எப்படி வந்தார் என்ற விஷயத்தை நாங்கள் எடுத்து பேச வேண்டும். ஏனென்றால் போன்ற 16ஆம் தேதி இந்த சபை அதாவது முதலாவது சபை அமர்வு அதாவது இருந்தது. அந்த நேரத்தில் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி நாங்கள் போட்டியிட்ட 8 உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர் அமீரலி அவர்களுடைய வீட்டில் நாங்கள் இருந்தோம். அன்று 10 மணியிலிருந்து இப்ப இருக்கின்ற தவிசாளர் அவர்கள் எங்களோடைய நல்ல விதமாக பேசிட்டு இருந்தார். 1 மணிக்கு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். ஒரே சாலையில் நானும் என்னுடைய